ஹாய்! இந்த வீடியோ பார்க்கணுன்னு டிசைட் பண்ணி உள்ள வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பொங்கல்ல ஈரோடுல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் மார்னிங்கே பேக்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. நான் அன்னைக்கு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு மத்தியானமாக ஈரோடுக்கு கிளம்புறோம். ஸோ நான் எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல தான் பேக் பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் வெளியில தான் தங்கி எனக்கு அந்த பேக் பண்ணுறதுனாலே ரொம்ப சலிச்சு போன ஒரு விஷயம். அதனால லாஸ்ட் மினிட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை தள்ளி போட்டு அப்புறமா தான் பண்ணுவேன். ப்ளஸ் எனக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்லை. ஏன்னா என்னெல்லாம் எடுத்து வைக்கணுன்றது மனப்பாடமாக தெரியும். ஸோ கடகடன்னு எடுத்து வச்சுருவேன். அம்மாவுக்கு, பாட்டி, தங்கச்சிக்கெலாம் சாரீலாம் வாங்கியிருந்தோம் காஞ்சிபுரமில். அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு 4 நாள் லீவுன்றனால அங்கே எந்த பிளானும் அப்போ வரைக்கும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது பிளான் வந்துடுமோ அப்படின்னு எப்பயுமே ஓவர் பேக் பண்ணுவேன் நான். ஸோ ஒரு வேளை இந்த பிளான் வந்தால் இதெல்லாம் தேவை, இந்த பிளான் வந்தால் இதெல்லாம் தேவை அப்படின்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு லியோவோட திங்ஸ் எல்லாமும் பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அவன் இன்னும் கொஞ்சம் மாதத்துக்கு ஈரோடில் தான் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் 2 பேருமே ஆஃபீஸ் போயிடுறனால அவனை தனியாகவே டே ஃபுல்லாக 5 நாளும் விட்டு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அவனுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் எப்பயுமே யாராவது கூட இருக்கணும், வீடு ஃபுல்லாக ஆளுங்க இருந்தால் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவன் பயங்கர ஹாப்பியாக ஒரு மாதிரி த்ரைவ் பண்ணிகிட்ருப்பான். ஐயோ அதையும் இப்படி போட்டு கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு வருத்தமாக இருக்கும். அதனால் சரி கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும், திரும்ப நம்ம அப்புறமா எப்போ முடியுதோ இங்கே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஈரோட்லேயே விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். மத்தியானம் ஒரு 2 மணி ஆயிடுச்சு கிளம்ப. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது பொங்கல் முந்தின நாள்ன்றனால. அப்புறமா நைட்டு ஒரு வழியாக ஈரோடு போய் ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு போனோடனே உள்ளே போயிட்டு 3 மாதம் கழிச்சு வரோமா, அதனால உள்ள வீடெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கா, நம்ம இடம்லாம் என்ன அப்படின்னு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் மற்றவன் எல்லாரையுமே பார்க்கவே ஆரம்பித்தான் அவன். அப்புறம் எல்லார்கிட்டேயும் கொஞ்சிட்டு விளையாடிட்டு அப்படியே தூங்கியாச்சு. மறுநாள் பொங்கல் காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி அதே சேம் எனர்ஜியோட குதிச்சு விளையாடிட்டு இருந்தான் என் தங்கச்சியோட. பார்த்துட்டு ஐயோ இவன் எப்போ தான் டயர்டாவான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு பொங்கலுக்கெலாம் வேறு ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு வீட்டில் பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலை எல்லாத்தையும் அம்மா முடிச்சுட்டாங்க. இதில் நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா ஒன்றுமே இல்லை. சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குது, நமக்கு பிடிச்சதெல்லாம் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுங்க அப்படின்னு அவங்க பிஸியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்கள தொல்லை பண்ணி நானும் என் தங்கச்சியும் இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா ரெடி ஆகிட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க பொங்கலுக்குலாம் வெளியில் ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கெட் ரெடி வித் மீ பண்ணோன்னு நினச்சேன். இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக. வரமகாலட்சுமியில் வாங்கினது காஞ்சிபுரமில். ஆனால் எதுவுமே பண்ணல. இன்னொரு வீடியோ பண்ணி போடுறேன் கெட் ரெடி வித் மீ. உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். பெருசாக இந்த மாதிரி ரொம்ப இதுவாகலாம் பண்ணதில்லை. எப்பயுமே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள கிச்சன்லேயே பொங்கல் செஞ்சு சும்மா பூஜை ரூம்லலாம் வச்சு நெய்வேத்தியம்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம். பிரன்ச்சு ஒரு லன்ச் என்ன இருக்கோ அதோட அப்படியே சாப்பிட்ருவோம். பட் இது பொங்கல்ன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணி நான் தான் இது மாதிரிலாம் பண்ணலாம், நல்லா பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் நான் பெருசாக எந்த வேலையும் செய்யலாம என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டு இருந்தார். நீ எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு அவங்க பாரு எல்லா வேலையும் சமைக்கவும் செஞ்சுட்டு இதையும் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறாங்க, நீ ஜாலியாக அப்பப்போ வேடிக்கை பார்த்துட்டு உள்ள பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு. பட் இதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. நமக்கு பொங்கல் வந்துச்சா நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டோமா ஜாலியாக இருந்தோமா அப்படின்னு இருக்கணும். ப்ளஸ் நமக்கு எப்பயுமே இந்த அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரு குதூகலம் தான். எப்பயுமே வெளியிலேயே தங்கி ஹாஸ்டலில் சாப்பாடு சாப்பிட்டு இப்படிலாம் இருந்து வீட்டுக்கு வரோம்னாலே காலேஜ் டைம்லேருந்தே நான் வந்தாலே அப்படியே ஒரே ஜாலியாக இருக்கும். எனக்கு பிடிச்சதா சமைக்கிறது, எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர்றது, இந்த மாதிரி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான இதுவாக இருக்கும் ஈரோடு போயிட்டாலே.
அந்த மாதிரி தான் நான் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ வந்து எதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணிட்டு, பொங்கி வரும்போதெல்லாம் எல்லாரும் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு கிளாப் பண்ணி ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். ஒரு 1 ஹவராக என் அம்மா, ஹஸ்பண்ட்லாம் போராடிட்டு இருந்தாங்க. அது அந்த அடுப்பை எரிய வைக்கிறதே கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருந்தது போல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ரிலீஃப். அப்பாடா பரவாயில்ல எப்படியோ வந்துடுச்சு அப்படின்னு. பட் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பொங்கல் அந்த நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரியெல்லாம் போட்டு டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்தது. அது இந்த பாத்திரத்தில் செஞ்சனாலையா, இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சனாலையா, இல்லை எல்லாரும் சேர்ந்து பண்ணனாலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் செஞ்ச பொங்கலை எல்லாரும் சாப்பிட்டோம். சமைச்ச லஞ்சு, பொங்கல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுலேயே பயங்கர டயர்டாகி எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். என்ன பண்ணுறது, இன்னும் 2-3 நாள் இருக்கே, ஈரோட்லேயே இருந்தால் போர் அடிக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஏதாவது ஒரு பிளான் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வந்திருந்தாங்க, அவங்கள மீட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு தான் என் அம்மாவும் பாட்டியும் காஞ்சிபுரமில் அவங்களுக்கு நாங்கள் வாங்கியிருந்த சாரியை கட்டியிருந்தாங்க. ஹாப்பி பொங்கல் டு ஆல். பொங்கல் முடிஞ்ச பின்னாடி ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன். ஹாப்பி மாட்டு பொங்கல் டு ஆல். எல்லாருமா சேர்ந்து எங்கேயுமே போனதில்லை, எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு யோசித்தோம். என் தங்கச்சி வேறு அவள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு ட்ரிப்புக்கு வயநாடு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தா. எப்படியாவது அதை கெடுக்கணும், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போனோம் அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் லீவெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் எந்த பிளானுமே மாட்டல. ஆனால் லக்கீலி எங்கள் பொங்கல் ஹாலிடேஸ் இப்படியே முடிஞ்சு போகலை. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை நான் அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே சொல்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணி கரும்பெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். See you soon. Take care. Bye.